தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது சங்கீதம் வசனம் 10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலைவேளையிலும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி, உம்மை வணங்குகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருடைய இருதயம் சுத்த இருதயமாய் இருக்கும்படியாய் தேவரே நீர் விரும்புகிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த ஜெப வேளையில ஒவ்வொருவரை விட்டு அகன்று போகும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் சுத்த இருதயத்தை கத்த தாங்க ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே. பாவம் செய்கிற ஆண்டவரே ஸ்பாவங்கள் அல்ல ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமான ஸ்பாவமாய் பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ இந்த ஜெப வேளையில என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் அருளி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, இருதயத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், உலகத்துக்குரியவைகள் இருக்குமானால், ஆண்டவரே சாத்தானுக்குரிய காரியங்கள் இருதயத்தை ஆக்கிரமித்து இருக்குமானால், கத்தர் இந்த காலவேளையில ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஈசோப்பினாலே நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம் ஆண்டவரே. எங்களை கழுவுங்க ஆண்டவரே. அப்பொழுது நாங்கள் உறைந்த மலையிலும் வெண்மையாவோம் ஆண்டவரே. நிலைவரமான ஆவியை எங்களுக்குள்ளே தந்து தேவனை எப்பொழுதும் துதிக்க, எப்பொழுதும் ஆராதிக்க, தேவனோடு நடக்க, தேவனோடு கூட பேச, தேவனுடைய சத்தத்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு நாங்கள் தூரமாய் போய்விடாதபடிக்கு எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் இருக்கத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யுங்க சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பொழிந்தருள பண்ணும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. கத்தர் அப்படியே எங்களுக்கு செய்யறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயமாய் கத்தர் மாற்றி கொடுக்குறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.